குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 20/7/2024 காருண்யா ரா நம்பர் 663க்கான கேரளா லாட்டரி கேசிங் பார்க்க போகிறோம். 19ஆம் தேதிக்கான ரிசல்ட் 901844. டபுள்ஸ் வந்திருக்கு 844 அப்படிங்கிறது. 19ஆம் தேதி என்னோட கெஸ்ஸிங் கொடுக்கல, பட் ஆனால் 18ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இந்த 18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 5 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். 5 நம்பர்ஸ், அதாவது அன்னைக்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 272 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. 722 இருக்கு. இதை பேஸ் பண்ணி 222 பாஸ் ஆகிருக்கு, 7 பாஸ் ஆகிருக்கு, 722. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக பார்த்தோன்னா 272 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 5 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த 5 நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பர்ஸ் 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 18ஆம் தேதி என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 549. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 904. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5க்கு பதிலாக 0 பாஸ் ஆகிருக்கு. 5ஓட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0 பவர் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 5ஓட பவர் நம்பர்ஸ் 0 பாஸ் ஆகி 904, அதாவது இதில் பார்த்தோம்னா 94 பாஸ் ஆகிருக்கு. 5க்கு பதிலாக 0, 904 அப்படிங்கிற ரிசல்ட் 18ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. அதே 5 நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 845 இருக்கு. 845 நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 844. 845 கொடுத்துருக்கேன். 844 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 84 பாஸ் ஆகிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 94 பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 நம்பரை பேஸ் பண்ணி இன்னைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு 18ஆம் தேதியை பார்த்தோம் அப்படின்னா 344 கொடுத்துருக்கேன். 344 கொடுத்துருக்கேன். 18 பாஸ் ஆகல. 19 பார்த்தோம் அப்படின்னா 44 பாஸ் ஆகிருக்கு. 3ஓட பவர் பார்த்தோம் அப்படின்னா 844 அப்படிங்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகல அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும். 344 கொடுத்தேன். 44 நேற்று பாஸ் ஆகிருக்கு. 844 அப்படின்னு யாராவது கரெக்டாக பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஆல்போர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 84 கொடுத்தேன். 8 வந்துச்சு அப்படின்னா 84 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தோம் அப்படின்னா 84 பாஸ் ஆகிருக்கு. 18ஆம் தேதி கொடுத்தது 19 பாஸ் ஆகிருக்கு. 84 இதை 84 எடுத்தோம் அப்படின்னா 844 எடுத்துருக்கலாம். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. 3 நாள் ரிசல்ட் பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணியே பாருங்கள். கண்டிப்பாக அதில் தான் வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். இதே சார்ட்டு தான். இதை சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மந்த்து ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங். அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணியே பாருங்கள். இந்த மந்த்து ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா அதே நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கேன். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஆல்ரெடி கொடுத்த பாக்ஸோட கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் தான், வேறு பாக்ஸ்லாம் எதுவும் இல்லை. 783 244 255 இந்த 3 நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால் அதே சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 592783 420 244 986 255 அப்படிங்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த 227 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. அதாவது 272 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸாகவே என்ன கொடுத்தேன் அப்படின்னா 549 கொடுத்துருந்தேன். இதில் 94 பாஸ் ஆச்சு. 5க்கு பதிலாக 0 பாஸ் ஆகிருக்கு. 904 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 928 602. 928 602 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் இதில் பேலன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 722 பாஸ் ஆயிடுச்சு. 84 பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து 34 இருக்குது. 34 அல்லது 38 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை பேஸ் பண்ணி தான் 344 அப்படின்னு கொடுத்தேன். பாக்ஸ் நல்லா பாருங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து அகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும்.
344 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய 844 அப்படின்னு எடுத்து பாஸ் ஆகிருக்கு. 844 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே பாருங்கள், கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. 844 பாஸ் ஆகிருக்கு. இதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 372. மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 372. ரிசல்ட் வந்த நம்பரில் ஒரு நம்பர்ஸ் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பரில் 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ரிசல்ட் வந்த நம்பர் 844, பேலன்ஸ் நம்பர் 372. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் நம்பர் 844, மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 372. இந்த மீதி இருக்கக்கூடிய நம்பரில் 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ரிசல்ட் வந்த நம்பரில் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக சான்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பர், அதாவது வராத நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் 372 அப்படியே பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ 44 பாஸ் ஆகிருக்கு. எகைன் டபுள்ஸ், இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 663 டபுள்ஸ் வந்திருக்கு. 663 6 அல்லது 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 3 வந்துச்சு அப்படின்னா 3 பேஸ் பண்ணி பாருங்கள். 32, 34, 37, 38ங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 3 வந்துச்சுன்னா 3 பேஸ் பண்ணி 32. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 33, 22, 88, 77 வர சான்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் டபுள்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால் 3 வந்துச்சுன்னா 3 பேஸ் பண்ணி பாருங்கள். 32, 34, 37, 38ங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ட்ரா நம்பரில் 6 அல்லது 3 இருக்குது. அதனால் 6 அல்லது 3 எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 44 வந்ததுனால 55 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 55 கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். 55 இருக்குது. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 44 இருக்குது, 22 இருக்குது, 55 இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளவே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்தாலும் 22 வரலாம். அது இல்லாத நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 55. அதனால் பாக்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். 783, 244. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 844ங்கிறது ரிசல்ட்டு. 8 வந்துச்சுன்னா 3 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 4 வந்ததுனால 2 அல்லது 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 4 வந்ததுனால 2 அல்லது 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் 2, 7, 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் பாருங்கள். எகைன் 4 வரும் அப்படின்னா 2, 4, 7 வரலாம். இல்லை 7, 2, 4, 4, 2, 7ங்கிறது வரலாம். எகைன் 4 வந்துச்சுன்னா. எகைன் 8 வந்துச்சுன்னா 8 பேஸ் பண்ணி பாருங்கள். 8, 2, 7, 8, 2, 3ங்கிற நம்பர்ஸ் பார்க்கலாம். அது மாதிரி எந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கீழே 22 இருக்குது, 55 இருக்குது. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த நம்பர்ஸ் தான் 6 நம்பர்ஸ். அந்த 6 நம்பர்ஸில் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 722, 272 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் 945, 94 பாஸ் ஆகிருக்கு. 5க்கு பதிலாக பவர் நம்பர்ஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 845, 844ன்னு பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பர்ஸ் பாஸ் ஆச்சு. பேலன்ஸ் உள்ள 3 நம்பர்ஸ் இருக்குது. 928, 206, 345 அப்படிங்கிறது. இப்போ 928 அப்படியே வரலாம் பாக்ஸா. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி 206 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா எனி ஒன் பவர் நம்பர்ஸ் இருக்கும். 345ங்கிற நம்பர்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா எனி ஒன் நம்பர் பவர் நம்பர்ஸ் இருக்கும். 3 நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 928, 206, 345.
இந்த 3 நம்பர்ஸ் பாருங்கள். இந்த 3 நம்பர்ஸை பேஸ் பண்ணி 2 நம்பர்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 92 அல்லது 98, 20 அல்லது 26, 34 அல்லது 35, 45, 06, 28 ஆர் 82. இந்த 3 நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆல்போர்ட் நம்பர்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸ் ஏ போர்டில் 8 வந்திருக்கு, 3 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 பேஸ் பண்ணி பாருங்கள். 384 இருக்கு. எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலான்னு எடுத்திருக்கேன், இருந்தாலும் சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். பாக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. 7, 8, 3, 2, 4, 4ங்கிற பேஸ் பண்ணி. அது இல்லாமல் இந்த 3 நம்பர்ஸ் பாருங்கள். 928, 206, 345 அப்படிங்கிறது. 384, 348, 344, 342, 382, 782, 784. அடுத்து பார்த்தீங்கன்னா 443, 438, 427, 487 அப்படின்னு ஜஸ்ட் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும், 844 அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 2 அப்படிங்கிறது. இப்போ 3, 7, 2ல் 2 நம்பர்ஸ் பாஸ் ஆச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒரு நம்பர் பாஸ் ஆகும். மேலே இருக்கக்கூடியதில் 2 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா கீழே இருக்கிறதுல ஒரு நம்பர் பாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஒரு நாள் இல்லாட்டியும் அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 22, 55 பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.